My dear students, this is Ramakrishnan from English department in Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai, Salem. Today we are going to analyze the topic modal verbs and semi-modals. This is the very good and important topics for writing grammatically, for writing grammar, and these modal verbs and semi-modals these are the topics in grammar to express the mode according to the situation. அதாவது சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த நாம் என்ன மனநிலையை வெளிப்படுத்துகிறோமோ அந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி வெளிப்படுத்துறதுக்கு உண்டான அந்த வெர்ப்ஸ் தான் மாடல் வெர்ப்ஸ் அண்டு செமி மாடல்ஸ் நம்ம இங்கே சொல்கிறோம். இந்த மாடல் அப்படிங்கிற வார்த்தையிலே இருக்கு பாருங்க. மாடல் அப்படின்னா மோடு அப்படின்னு அர்த்தம். மனநிலை வெளிப்பாடு அப்படின்னு அர்த்தம். அதாவது மாடல் வெர்ப்ஸ் செமி மாடல் இது ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் மோட், மனதின் அல்லது மனநிலை வெளிப்பாடு. அதுக்கு தான் இந்த வெர்பு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் அந்த மாடல் வெர்ப் செமி மாடல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பெட்டர் அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வெர்பு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும். வெர்ப் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெர்ப் அப்படின்றவங்க சொல்கிறோம் பார்த்தியா, வினை செயல். இந்த வெர்புன்னா ஆக்ஷன், வினைச்சொல். அந்த வினைச்சொல்லை வெளிப்படுத்துறதுக்கு இதுதான் நம்ம வெர்புன்னு சொல்லுவோம். இந்த வெர்ப் அப்படிங்கிறது வினைச்சொல் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக பிரிக்கலாம். we can classify two major categories. verb as two major categories. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்ப் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் வெர்ப். வெர்பு எப்படி ரெண்டு வகைப்படுத்தலாம். மெயின் வெர்ப் ஒன்று, ரெண்டாவது ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வகைப்படுத்தலாம். மெயின் வெர்ப்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். மெயின் வெர்ப்னா என்ன? கோ, கம், சி, டெல், டூ. சாரி, அது டூ ஃபார்மில் வரும். இந்த மெயின் வெர்ப் வேர்டாக வரும். கோ, கம் இந்த மாதிரி வருது எல்லாமே மெயின் வெர்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்பையே ரெண்டாவது வகை சொன்னோம் இல்லையா, ஆக்சிலரி வெர்ப். மெயின் வெர்ப்னா உங்களுக்கு நமக்கு தெரியும். ரெண்டாவது ஆக்சிலரி வெர்ப். இந்த ஆக்சிலரி வெர்ப் மூணு வகையாக பிரிக்கிறாங்க. பிரைமரி ஆக்சிலரிஸ், ரெண்டாவது மாடல் வெர்ப், மூணாவது செமி மாடல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். செமி மாடல் எழுதிட்டோம். செமி மாடல். இந்த ஆக்சிலரி வெர்ப் எப்படி பிரிக்கிறோம்? மூணு வகையான வெர்பை பிரிக்கிறோம். பிரைமரி ஆக்சிலரிஸ், மாடல் வெர்ப், செமி மாடல். இந்த பிரைமரி ஆக்சிலரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பி ஃபார்ம் வெர்புன்னு சொல்லுவோம். பிரைமரின்னா அடிப்படை வெர்பு. வெர்பு ஸ்ட்ரக்சர்லேயே அடிப்படையான வெர்பு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையை குறிக்கிறது. அதுதான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட். இட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஸ்டேட். அப்போ இந்த பிரைமரி ஆக்சிலரிஸில் ஃபஸ்ட்டு எந்த டைப் ஆஃப் வெர்பு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வெர்பு நம்ம சொல்கிறோம். பி வெர்பு அப்படின்னா பின்னா இரு, அப்போ நிலை, இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரைமரி ஆக்சிலரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம், இஸ், ஆர், வேர், கவனிங்க. இந்த ஆக்சிலரி வெர்ப் அப்படி மூணு வகையை பிரித்தோம். பிரைமரி ஆக்சிலரிஸ், மாடல் வெர்ப், செமி மாடல்ஸ். இந்த பிரைமரி ஆக்சிலரிஸ் தான் 11 பிரைமரி ஆக்சிலரிஸ்ங்கிறோம். அது என்ன 11 பி வெர்பு பிரைமரி ஆக்சிலரிஸ், பி வெர்ப்ஸ் தான் பிரைமரி ஆக்சிலரிஸ்.
அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா am, is, are, were, have, has, had, do, does, did. 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னொன்று விட்டுட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா am, அது சிங்குலராக இருந்தால் am. இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் பர்சன் am சொல்லுவோம், செகண்ட் பர்சன் he இருந்தால் ஈஸ் சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த ஈஸோட இன்னொரு ஃபார்ம் வந்து was. அது கூட சேர்த்திக்காங்க, எழுதிக்காங்க. நோட்டை வச்சுக்கிட்டு நான் சொல்ல அப்படியே நோட்டு எழுதிக்காங்க. am, is அதனுடைய past tense was, அப்புறம் are அதனுடைய past tense were, அப்புறம் have ஃபார்ம்னு சொல்லுவோம் have, அப்புறம் has, அப்புறம் past tense had, அப்புறம் do ஃபார்ம் do, does, did. இதுதான் பிரைமரி ஆக்சிலரிஸ். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் வெர்ப். இந்த மாடல் வெர்ப் வந்து 9 அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இதுதான் பார்க்க போகிறோம். நம்ம அந்த பிரைமரி ஆக்சிலரிஸ் வெர்ப் வந்து பி வெர்ப்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து மனநிலையை வெளிப்படுத்தக்கூடிய வெர்பு கிடையாது. அது நிலையை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வெர்பு. மனநிலையை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வெர்பு தான் மாடல் வெர்பு, செமி மாடல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாடல்ஸையும் செமி மாடல்ஸையும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த மாடல் வெர்பு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மாடல் வெர்பு அப்படின்னு சொல்கிறோம். என்னது? ஷல், ஷுட், வில், வுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட். ஆக்சுவலாக ஆர்டர் இப்படி வரும். வில்லு, வுட்டு, கேன், குட்டு, மே, மைட்டு, மஸ்ட்டு, சேல், சுட்டு, அந்த மாதிரி வரும். சரி, இந்த மாடல் வெர்பு வந்து 9 மாடல் வெர்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் மோடு, அதாவது மனநிலையை வெளிப்படுத்தக்கூடிய வெர்பு இதெல்லாம். அதுக்கடுத்து செமி மாடல். இந்த செமி மாடலுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி மாடல், குவாசி மாடல் ஆர் செமி குவாசி மாடல். அதை நம்ம பின்னாடி எழுதியிருக்கிறோம், அதை அப்படி கவனிங்க. இந்த செமி மாடல், செமி குவாசி மாடல் ஆர் குவாசி மாடல் அப்படிங்கிறது எத்தனை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ought to, used to, need, dare. இதுக்கெல்லாம் நான் மீனிங் நான் அப்புறம் சொல்கிறேன், வர சொல்கிறேன். ought to அப்படின்னா கம்பல்சன், used toன்னா ஒரு காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ இல்லை, அதாவது பாஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன், பழைய காலத்தில் நடைமுறையாக இருந்த செயல் ஆனால் இப்பொழுது இல்லை, used to. அதுக்கடுத்து நீடு அப்படின்னா தேவை, டேர்னா தைரியத்தை சொல்லக்கூடிய வெர்பு. அதுதான் வந்து செமி மாடல். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் வெர்புக்கு போயிடும். அதுக்கடுத்து செமி மாடல்ஸ் வரைப்போம். மாடல்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம் ஏற்கனவே? எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் மோட், மனதின் வெளிப்பாடு, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த வெர்பு தான் மாடல் வெர்பு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் அப்படிங்கிறது பார்ப்போம். கீழே அப்படியே இந்த விளக்கத்துக்கு வந்துருங்க. அதுதான் என்ன சொல்கிறோம், மாடல் வெர்ப்ஸு, செமி மாடல். அது ரெண்டையுமே நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் மோடுக்கிறோம். நம்ம செமி மாடல்ஸ் அப்புறமேல் பார்ப்போம். இப்போ வந்து மாடல் வெர்பு ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கடுத்து செமி மாடல்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி பார்க்கக்கூடியது 2 தான், மாடல் வெர்பு, செமி மாடல்ஸ், மறந்துடாதீங்க. முதல்ல வந்து மனநிலை வெளிப்பாடுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்போ செல் அப்படிங்கிறதுல ஆரம்பிப்போம். செல் அப்படிங்கிற இந்த வெர்பு, மாடல் வெர்பு, இந்த செல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்குன்னு பாருங்கள், டு எக்ஸ்பிரஸ் ஃபியூச்சர் ஆக்ஷன், அதாவது டு எக்ஸ்பிரஸ் ஃபியூச்சரிட்டி, எதிர்காலத்தை சொல்லுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வெர்புக்கு பேர் தான் வந்து செல். பயன்படுத்தக்கூடிய மாடல் வெர்புக்கு பேர் தான் செல், அது மறந்துடக்கூடாது. டு எக்ஸ்பிரஸ் ஃபியூச்சரிட்டி, ஃபியூச்சரிட்டி அப்படின்னா எதிர்காலம். ஃபியூச்சர் ஆக்ஷன், டு இண்டிகேட் த ஃபியூச்சர் ஆக்ஷன், அது மறந்துடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், எக்ஸாம்பிள் அப்படியே ஒன்றா எழுதியிருக்கிறேன், கவனிங்க. ஐ ஷல் மீட் யூ ஆன் மண்டே. ஐ நான், ஷல் மீட் யூ நான் உன்னை மீட் பண்ணுவேன், ஆன் மண்டே வரக்கூடிய மண்டே நாள், திங்கட்கிழமை உன்னை நான் மீட் பண்ணுவேன், உன்னை சந்திப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இது ஆக்சுவலாக எதை மீன் பண்ணுது, இந்த செல்ங்கிறது அப்படி மறைச்சியாங்க. ஐ டேஸ் மீட் யூ ஆன் மண்டே, நான் உங்களை மண்டே மீட் பண்ணுவேன். அப்போ இங்கே செல் போட்டு பாருங்கள், ஐ செல் மீட் யூ ஆன் மண்டே. அப்போ அக்யூரேட்டாக இந்த செல்ங்கிறது இங்கே எதுக்கு இண்டிகேட் ஆகிருக்குது, எதை நம்ம இண்டிகேட் பண்ணுறோம், செல் இதை வச்சு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், டு இண்டிகேட் ஃபியூச்சர் ஆக்ஷன். இன்றைக்கி மீட் பண்ண மாட்டேன், எப்போ மீட் பண்ணுவேன், நாளைக்கு மீட் பண்ண மாட்டேன், மண்டே. அப்போ மண்டேங்கிறது இன்னும் நடக்கலை, வரக்கூடிய எதிர்காலம். அப்போ ஃபியூச்சரிட்டி. ஸோ
to indicate the futurity here we want to use shall model where. That's why here we used shall. இப்போ மீனிங் போட்டு பாருங்க. I shall meet you, நான் உன்னை சந்திப்பேன். அப்போ அப்சல்யூட்டா கரெக்டாக மனநிலை வெளிப்பாடாக இருக்கக்கூடிய செல்லு எதை இண்டிகேட் பண்ணுது இந்த இடத்துல? ஃபியூச்சரிட்டியை இண்டிகேட் பண்ணுது, எதிர்காலத்தை இண்டிகேட் பண்ணுது. அப்படின்னும் போது நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் செல் அப்படிங்கிறது ஃபியூச்சரிட்டி இண்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லை, செல் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வரிசையாக சொல்லிட்டு வரேன் பாருங்கள். செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும்போது கொஸ்டினாக கேட்டோம்னா அந்த கொஸ்டின் எதிர்காலத்தை குறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ செல் யூஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு we shall see him next week, இன்னும் நடக்கலை ஆனால் அடுத்த வாரம் தான். அப்போ அடுத்த வாரங்கிறது ஃபியூச்சர் டென்ஸு. ஸோ தட் இஸ் கால்டு ஃபியூச்சரிட்டி. ஸோ in order to indicate the futurity we want to use the modal verb shall in this sentence. we shall see him, நான் இப்போ பார்க்க மாட்டேன், பின்னாடி பார்ப்பேன். எப்போ? நெக்ஸ்ட் வீக். அப்போ நெக்ஸ்ட் வீக் பார்க்குறது அப்படிங்கிறது we shall see him next week, அடுத்த வாரம் நான் பார்ப்பேன். அப்போ என்னது? மனநிலை வெளிப்பாடு. நான் பார்ப்பேன் அப்படிங்கிறது நீ சொல்லக்கூடிய மனநிலை வெளிப்பாடு. பட் மனநிலை வெளிப்பாடாக இருந்தாலும் என்னத்தை இண்டிகேட், என்ன காலத்தை இண்டிகேட் பண்ணுது? ஃபியூச்சரிட்டியை இண்டிகேட் பண்ணுது, எதிர்காலத்தை இண்டிகேட் பண்ணுது. அதனால தான் நம்ம அந்த செல்ங்கிறது இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ செல்ங்கிறது ஃபியூச்சரிட்டி இண்டிகேட் பண்ணும்போது எது பக்கத்தில் நம்ம செல் யூஸ் பண்ணோம்? ஐ, வி, யூ, தே. இதுக்கு பக்கத்துலலாம் ஃபியூச்சரிட்டியை வரும்போது அதை இண்டிகேட் பண்ணணும்னா நம்ம செல் யூஸ் பண்ணோம். அதுக்கடுத்து பாருங்கள், கொஸ்டினாக கேட்குறோம். ஷல் ஐ அதுக்கடுத்து பாருங்கள், தேர்டு கொஸ்டின் பாருங்கள். ஷல் ஐ வெயிட் ஃபார் யூ, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாமா? இதுதான் இந்த சென்டென்ஸ். ஷல் ஐ வெயிட் ஃபார் யூ, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாமா? அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஐங்கிற ஃபஸ்ட் பர்சன் வந்துருச்சு. அப்புறம் ஃபியூச்சரிட்டி இண்டிகேட் பண்ணுது. இப்போ இல்லை, பின்னாடி நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன், வெயிட் பண்ணலாமா? அப்போ கொஸ்டின் மார்க் நல்லா நோட் பண்ணிங்க. ஷல் ஐ வெயிட் ஃபார் யூ. அப்போ ஷல் ஐ வெயிட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சரிட்டி இண்டிகேட் பண்ணுது, ஐ வந்திருக்குது. அப்போ நம்ம எக்ஸாக்டாக நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஷல்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள். அதுதான் நம்ம சொல்லிட்டோம், வெர்பு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மெயின் வெர்பு, ஆக்சிலரி வெர்புன்னு சொல்லிட்டோம். அதுக்கடுத்து இந்த பேஜ் நம்பர் தேர்டுன்னு வந்திருக்கும், அந்த தேர்டு பேஜுக்கு போயிருங்க. செல் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் சஜஷன். செல் வந்து நம்ம எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஜஷன், அதாவது நம்ம ஒரு அறிவுரை சொல்கிறோம். சஜஷன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய கருத்து அல்லது அறிவுரை, ஒரு நமக்கு இருக்கக்கூடிய நம்ம சஜஷன் சொல்கிறோம், அறிவுரை. அப்போ அந்த அறிவுரை சொல்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? செல் யூஸ் பண்ணுறோம். கொஸ்டின் கவனிங்க. செல் ஐ வெயிட் ஃபார் யூ, நாம் ஏற்கனவே சொன்னது தான், உங்களுக்காக நாம் காத்துக்கிட்டு இருக்கோமா? அப்போ அது ஃபியூச்சரிட்டியாகவும் எடுத்துக்கலாம் செல்லுங்கிறது. அதே டைமில் செல்லுங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? சஜஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், செல் ஐ வெயிட் ஃபார் யூ, அப்போ நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாமா அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல வந்து நாம் செல்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம்? டு எக்ஸ்பிரஸ் ஃபியூச்சர் ஆக்ஷன், மனநிலை வெளிப்பாடு. ரெண்டாவது வந்து கொஸ்டினுக்காகவும் சஜஷனுக்காகவும் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது செல்ங்கிறது நம்ம இந்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், செல் வி கோ ஃபார் பிக்னிக். சஜஷன் தான். இப்போ உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து ஒரு சஜஷன் கேட்குற, நீ நாம் பிக்னிக் போவோமா செல்வோமா அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு சஜஷன் தானே. ஸோ அந்த சஜஷனுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? செல் யூஸ் பண்ணுறோம். அப்படியும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து ஐவியூ தே, அந்த இடத்துல வரும்போது சஜஷன் சொன்னாலும் அந்த இடத்துலையும் செல் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் செல்லுங்கிறது கொஸ்டின் மார்க், சஜஷன் வந்து கொஸ்டின் மார்க் இருந்தாலும் செல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது செல்லுங்கிறது மெயினாக நம்ம அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு இண்டிகேட் த ஃபியூச்சரிட்டி அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்கு நம்ம இந்த செல்லுங்கிறது யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ எக்ஸாம் மாடல் எப்படி கேட்பான்? செல் வச்சு நல்லா கவனிங்க. டான்ஸ் வி கோ ஃபார் எ பிக்னிக் அப்படின்னா நம்ம
நல்லாவே தெரியுது. விங்கிற ஃபியூச்சர் வந்துருக்குது, தேர்ட் பர்சன் வந்துருக்குது. அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது, இன்னமும் போகல, இனிமேல் தான் போக போகிறோம். அப்போ சஜஷன் கேட்குறான். அப்போ சஜஷன் சொன்ன உடனே நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்துடல, ஏற்கனவே செல் யூஸ் பண்ணிட்டோம். அப்போ சஜஷன் தானே, செல் வி கோ ஃபார் பிக்னிக், அப்போ செல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அந்த க்ளூ பயன்படுத்தி அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி நாம் இது பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக எழுதிடலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கேட்கலாம், செல்லுக்கு பதிலாக ஏன் வில் யூஸ் பண்ணக்கூடாதா? வில் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷனாக செல் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷனாக இருக்கும்போது, வீன்னு இருக்கும்போது நாம் ஏன் அதை விட்டுட்டு வில்லுக்கு போகணும்? அதுதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மாடல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலே அதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் இருக்குது, வில்லு போட்டாலும் கரெக்டாக தானே சார் வருது, நம்ம வில் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் யூஸ் பண்ணிக்கிட்டால் தப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணணும், இது வந்து சஜஷன் தான். ஸோ சஜஷன் சொல்லும்போது நம்ம 100% நம்ம எதை யூஸ் பண்ணிக்கணும், செல்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கணும், செல்ங்கிற மாடல் வெர்பை யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஆனால் சில கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து செல்லும் யூஸ் பண்ணிக்கலாம், வில்லும் யூஸ் பண்ணிக்கலாம், சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வரும். ஏன்னா அது மோட் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் தானே, மனதின் வெளிப்பாடு தானே. நீ என்ன மனநிலை இருக்கிறியோ அந்த மனநிலையை பொறுத்தே உன்னுடைய வெர்பும் மாற்றிக்கலாம். இதுதான் வந்து ரூலு. எக்ஸாமில் நீ என்ன மனநிலை இருக்கிற, ரொம்ப அரகண்டிவாக இருக்குது, ரொம்ப கம்பல்சன் அப்படின்னா சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது என்னுடைய வில்லிங்னஸ் அப்படின்னா வில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து அட்வைஸ் தான், சஜஷன் தான் அப்படின்னு சொன்னோம்னா செல் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் மோட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது தான் என்னது, மாடல் வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம். நான் அதை எக்ஸசைஸாக சொல்லும்போது நான் எந்தெந்த கொஸ்டினுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், மோர் தேன் ஒன் வேர்டு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், வரிசையாக கவனிச்சிக்காங்க. அப்போ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், செல் யூஸ் பண்ணிக்கலாம், வில் யூஸ் பண்ணலாம். இன்னும் இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் செல் மட்டும் அது வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. என்ன காரணம், இங்கே வந்து சஜஷன் இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், செல் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள், செல்லுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. Cell is used to expression of used to, அந்த இடத்துல ஆஃப் வராது, நோட் பண்ணிக்கோங்க. கவனிங்க, ஒன் செகண்ட் சொல்கிறேன் பாருங்கள். Cell is used to express suggestion. செல்லுங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஜஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக நம்ம செல் யூஸ் பண்ணுறோம். செல் ஐ வெயிட் ஃபார் யூ, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது செல், அப்போ சஜஷன். அதுக்கடுத்து செல் வி கோ ஃபார் பிக்னிக், நாம் பிக்னிக்கு போவோமா, அப்போ அந்த இடத்துல செல்லுங்கிறது இதுக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் சஜஷனாக வந்துருச்சு. அதுக்கடுத்து எக்ஸாம் மாடல் எப்படி கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஸ் வி கோ ஃபார் ஏ பிக்னிக். இப்போ அப்சல்யூட்டாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி வந்துருக்குது, தேர்ட் பர்சனுக்கு ஐ செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு வந்து சொல்லும்போது செல் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இது வந்து சஜஷன் தான். ஸோ சஜஷன் சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், செல் யூஸ் பண்ணுறோம். அப்போ செல் வி கோ ஃபார் பிக்னிக். அதுக்கடுத்து பாருங்கள், செல்லோட ஃபங்க்ஷன் பாருங்கள், இந்த ஸ்டார் போட்டு கொடுத்துருப்போம். செல் அப்படிங்கிறதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஷன் இருக்குது, எக்ஸ்பிரஷன் விட்டுருங்க. செல் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் செகண்ட் ஆர் தேர்ட் பர்சன்ஸ் ஒப்பீனியன். செகண்ட் பர்சனோட ஒப்பீனியனோ இல்லை தேர்ட் பர்சன் ஒப்பீனியனோ சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ண இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல் யூஸ் பண்ணுறோம். யூ டேஸ் நாட் கம் டு மை டோர் எகைன், அப்போ என்ன யூஸ் பண்ணுறோம், யூ செல் நாட் கம் டு மை டோர் எகைன், நீ இந்த ஒரு தடவை வரக்கூடாது. இந்த இடத்துல வந்து நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூங்கிறது ஃபஸ்ட்டு தேர்ட் பர்சன் வந்துருக்குது, ப்ளஸ்ஸு தேர்ட் பர்சனில் வந்து சஜஷனோ அல்லது தேர்ட் பர்சனில் ஒப்பீனியனோ இருந்ததுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், செல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ தேர்ட் பர்சன் சொல்கிறது ஓகே, செல் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது ஒப்பீனியன் சொல்கிறோம். என்ன ஒப்பீனியன், உன்னோட ஒப்பீனியன் என்ன, யூ செல் நாட் கம் டு மை டோர் அகைன், நீ இன்னொரு தடவை வரக்கூடாது, இது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம செல் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து யூ செல் பி பனிஷ்டு ஃபார் திஸ், இது உன்னோட ஒப்பீனியன். அவன் தப்பு பண்ணிட்டான், பட் உனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. என்ன ஒப்பீனியன், கண்டிப்பாக அவன் செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் அவனுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அப்படிங்கிறது அவனுடைய ஒப்பீனியன். ஸோ இந்த ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செல்ங்கிறது யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
அதுக்கடுத்து த ஃபங்க்ஷன் ஆஃப் சுட்டு. இந்த சுட்டுடைய ஃபங்க்ஷன் என்னங்கிறது பாருங்கள். சுட் அப்படின்னாவே நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஒரே ஒரு ஆன்சர் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கெய்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ளூ கொடுத்துருப்பான். சுட்டு இதுக்கு பயன்படுத்தலாம், சுட்டு அதுக்கு பயன்படுத்தலாம். கடைசியில் வந்து இதுக்கு ஒவ்வொன்றுக்கு 4 ரூல் போட்டு நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா நம்ம குழம்பு போயிடுவோம். அப்போ செல்லுக்கு அதே சொன்னீங்க, சுட்டுக்கு அதே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் வரும். செல் அப்படின்னா ஃபியூச்சரிட்டி இண்டிகேஷன், சஜஷன், அதோடு நிறுத்திக்குவோம். நீங்கள் கெய்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துட்ருப்போம் வரிசை. ஏன்னா நம்ம எப்போவுமே எடுத்த உடனே கெய்டு தான் நம்ம பார்ப்போம். நாம் வந்து கெய்டு அது வந்து ஒரு தெளிவாக அது தெரியறதுக்காக செல் யூஸ் பண்ணுறாங்க கெய்டில். அதாவது அந்த ரூல்ஸ் நிறைய கொடுக்குறான். பட் நாம் ஒரே ஒரு ரூல் மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். செல்லுன்னா அப்படின்னா அந்த ரூல் சார் சொன்னது அவ்வளோதான். அதுக்கடுத்து சுட்டோடைய ரூல் வந்து இதுதான். சுட் அப்படின்னா என்னது? கம்பல்சன். பட் என்ன டைப்பான கம்பல்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் இம்பார்ட்டன்ட் கம்பல்சன். ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்தி சொல்லக்கூடிய கம்பல்சன் கிடையாது. அந்த கம்பல்சன்லேயே கொஞ்சம் கம்மியாக சொல்கிறது, அவ்வளோதான். இப்போ கொஸ்டின் பாருங்கள். சில்ட்ரன் டேஷ் ஒபே தர் பேரண்ட்ஸ் அட்வைஸ். சில்ட்ரன் சுட் ஒபே தர் பேரண்ட்ஸ் அட்வைஸ். அவங்களுடைய அப்பாவோடைய பேரண்ட்ஸோடைய அட்வைஸை வந்து என்ன பண்ணணும்? இந்த குழந்தைங்களானவங்க கேட்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம யூஸ் பண்ணுறோம், சுட்டு யூஸ் பண்ணிடுறோம். அப்போ கம்பல், எது கம்பல்? நான் வந்து சொல்கிறேன் உன்னை பார்த்து, டேய் நீ உன்னுடைய அப்பாவுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். இப்போ இது என்னது? இது என்னுடைய அறிவுரை கிடையாது. அறிவுரை அப்படின்னா வந்து டே தம்பி கொஞ்சம் கேள்றா அப்படின்னு சொல்லணும், பொலைட்டாக சொன்னால் அறிவுரையாக மாறும். இதை கமாண்டிங் ஆர்டர் எல்லாமே என்ன சொல்லணும்? கம்பல்சனாக தான் சொல்லணும். அப்போ கம்பல்சன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆட்டோமேட்டிக் என்ன கொண்டு போயிடுறோம்? சுட்டு யூஸ் பண்ணிடுறோம். அப்போ சில்ட்ரன் அப்பா சொல்கிறோம், சில்ட்ரன் சுட் ஒபே தர் பேரண்ட்ஸ் அட்வைஸ். பேரண்ட்டோட அட்வைஸ் வந்து ஒபே பண்ணணும், மதிக்கணும். அப்படின்னா இது வந்து என்னது? கம்பல் பண்ணி நான் சொல்கிறது. இது வந்து அட்வைஸ் கிடையாது, இந்த இடத்துல கம்பல்சன். ஸோ சுட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? நம்ம கம்பல்சனுக்கு யூஸ் பண்ணுறோம். பீப்புள் சுட் நாட் த்ரோ வேஸ்ட் ஆன் த ரோட். இது என்ன கம்பல்சன்? வேஸ்ட் நிறையா இருக்குது, எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போயிடுறோம். பட் என்ன கம்பல்சன்? இதில் என்ன வந்து ரூல்ஸ் வந்து கம்பலாக இருக்குது? பீப்புள் சுட் நாட் த்ரோ. மக்களானவங்க கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது? குப்பையை வந்து நினைச்ச இடத்துல ரோட்ஸில் கொண்டு போய் கூட்டிகிட்டு போயிடக்கூடாது. அப்போ இது வந்து யாருடைய கம்பல்சன்? இது மாநகராட்சியோட கம்பல்சன் அல்லது உங்களுடைய கம்பல்சனாகவும் இருக்கலாம். பட் யார் சொன்னால் என்ன? கம்பல்சன் மாதிரி இருந்ததுன்னா அது கம்பல்சன், அவ்வளோதான். பீப்புள் சுட் நாட் த்ரோ வேஸ்ட் ஆன் த ரோட்டில் வந்து வேஸ்ட்டை கொண்டு போய் கொட்டக்கூடாது. அதுக்கு அடுத்தது பீப்புள் சுட் நாட் த்ரோ த வேஸ்ட் ஆன், அதுக்கு அடுத்து பாருங்கள். இந்த செல்லுக்கும் செல் வந்து எங்கே யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபுட் நோட்டு. செல் அப்படிங்கிறது ஆஸ்கிங் கொஸ்டின், ஃபியூச்சரை இண்டிகேட் பண்ணுறதுக்காக கொஸ்டினை கேட்கும். அப்போ உதாரணத்துக்கு செல் ஐ கோ தேர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்துருச்சு, ஃபியூச்சரிட்டி இண்டிகேட் பண்ணுது. அப்போ நான் அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லும்போது அது ஃபியூச்சரிட்டி தான், இன்னும் போகலாமா, அப்போ ஃபியூச்சரிட்டி இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கொஸ்டின் வந்து ஃபியூச்சரிட்டியில் கேட்குற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எதிர்கால கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்ததுன்னா அப்போ அந்த இடத்துல நம்ம செல் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4th பேஜ் வாங்க. இந்த 4th பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வி சுட்டே தான் இப்போ திரும்பவும் யூஸ் பண்ணுறோம். வி சுட் ஹெல்ப் த நீடினா தேவைப்படுபவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அப்போ வேண்டும் வந்தாவே அது என்னது? எங்கெங்கெல்லாம் வேண்டும்னு வருதோ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? மாடல் வெர்பு சுட் யூஸ் பண்ணிக்கிறோம். வி சுட் ஹெல்ப் த நீடி, நாம் தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ அது கம்பல்சனுக்கு காரணத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டோம்? சுட் யூஸ் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துருவோம் பாருங்கள். வி டேஷ் நாட் கில் பேர்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டு, செல் யூஸ் பண்ணிக்கலாம் சார், செல் யூஸ் பண்ணிக்கலாமா? வி செல் நாட் கில் பேர்ட்ஸ் இல்லை, இது வந்து ஃபியூச்சரிட்டி இண்டிகேட் பண்ணல. ஃபியூச்சரிட்டி இண்டிகேட் பண்ணோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். இங்கே கில்ங்கிற ஒரு வேர்டு வந்துடுது. அப்போ பறவைகள் அப்படின்னாவே கொல்லக்கூடாது. அப்போ அது என்னது? கம்பல்சன். இது ஃபியூச்சரிட்டி கிடையாது செல் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து கம்பல்சன் வருது. இது வந்து அதிகாரம், கண்டிப்பாக இது செய்யவே கூடாது, ஆனால் செஞ்சிருவான். அப்போ செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம எந்த ஒரு விஷயத்தை கம்பல் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? நாம் சுட்டுங்கிறது யூஸ் பண்ணிடுறோம். இப்போ எக்ஸாக்டாக செல் விட சுட்டு போட்டு பாருங்க, கரெக்டாக இருக்கும். வி சுட் நாட் கில் பேர்ட்ஸ். கண்டிப்பாக நாம் பறவைகளை
கொல்லவே கூடாது. அப்போ சுட்டு கம்பல்சன். அதுக்கடுத்து 5th கொஸ்டின் பாருங்க. யூ டேஷ் ஒபே த ரூல் அதர்வைஸ் யூ வில் பி பனிஷ்டு. அதர்வைஸ் வில் பி பனிஷ்டு இதிலே கம்பல்சன் வந்துருச்சு. இல்லைன்னா நீ வந்து உனக்கு தண்டனை கிடைக்கப்படும் அல்லது தண்டிக்கப்படுவாய். பனிஷ்டுனா தண்டிக்கப்படுவாய். அப்போ கண்டிப்பாக அது கம்பல்சன் ஆகுது. அப்போ யூ சுட் ஒபே த ரூல். நீங்கள் கண்டிப்பாக ரூல்ஸை ஒபே பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு நீ பனிஷ் பண்ணப்படுவாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கம்பல்சன் சொல்லும்போது சுட்டு யூஸ் பண்ணுறோம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நம்ம சுட்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல அப்படியே மஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது அப்படியே மீனிங் மாறாமல் கரெக்டாக இருக்கும். அப்போ சுட்டோட ஈக்குவல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து மஸ்ட்டோட ஈக்குவல் ஃபார்ம் என்னென்னா சுட்டு. பட் நம்ம ஏன் வந்து சுட்டு யூஸ் பண்ணுறோம், மஸ்ட் யூஸ் பண்ணுற அந்த இடத்துல நீ நினைக்கலாம் இது ரொம்ப இது சாதாரண கம்பல்சன் கிடையாது, இது வந்து ஸ்ட்ராங் கம்பல்சன். அப்படின்னா நீங்கள் தாராளமாக மோட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் சுட்டு எடுத்துகிட்டு மஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் சுட்டு தான் யூஸ் பண்ணுறேன்னா ஓகே நீங்கள் சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரெவர் வி வாண்ட் டு யூஸ் சுட் தேர் வி கேன் யூஸ் மஸ்ட் ஆல்சோ. நாம் கண்டிப்பாக மஸ்ட்டும் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். அது நம்ம மஸ்ட் வரும்போது நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்த பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லிங்னஸ். இந்த வில் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லிங்னஸ். வில் அப்படிங்கிறது வில்லிங்னஸ். இந்த வில்லிங்னஸ் பாருங்க. வில் அப்படின்னா ஒரே ஒரு வேர்டை நம்ம மைண்டில் கொண்டு வந்துடணும். வில் மீன்ஸ் அதிலே இருக்குது. வில் என்ன அப்படின்னா விருப்பம். வில்லிங்னஸ்னாலும் விருப்பம். அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வில் டூ ஆர் டை. நான் செய்வேன், என்னுடைய விருப்பம் இது. ஐ வில் டூ, நான் இது கண்டிப்பாக செய்வேன், என்னுடைய விருப்பம். ஆர் டை, அல்லது நான் இறந்து போயிடுவேன். ஸோ எந்த இடத்துல வந்து விருப்பமாக வருதோ அந்த இடத்துல வில் யூஸ் பண்ணிக்கணும். தட்ஸ் இட் இஸ் கால்டு வில் இஸ் கால்டு வில்லிங்னஸ். நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள். ஐ வில் டூ பெட்டர் நெக்ஸ்ட் டைம். ஐ வில் டூ பெட்டர். நான் வந்து அடுத்த தடவை நான் கண்டிப்பாக செய்வேன். இது சொல்லும்போது வில்லிங் அப்படின்னா வில்லிங்னஸ் அதுதான் எக்ஸாக்டாக. பட் வில்லுங்கிறது ஃபியூச்சரிட்டியாகவும் வரும். பட் ஃபியூச்சரிட்டியாக இருந்தாலும் எதிர்காலமாக இருந்தாலும் அந்த எதிர்காலத்தில் சொல்லக்கூடிய விஷயமா கூட அந்த வில்லு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது உங்களுடைய விருப்பமாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது. வில்லுங்கிறது எதிர்காலத்தை சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மாடல் வெர்பு. எக்ஸாக்டாக அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் வில்லு போட்டு எக்ஸாக்டாக எதிர்காலத்தை சொல்லக்கூடிய வெர்பாக இருந்தாலும் கூட அது எதுவாக இங்கே பிரதிபலிக்குது, எதுவாக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த சென்டென்ஸில் வில்லுங்கிறது, அது விருப்பமாக தான் பிரதிபலிக்குது. அப்போ அது ஃபியூச்சரிட்டின்னு சொல்கிறத விட அது நம்ம என்னென்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வில் அப்படின்னா வில்லிங்னஸ் அப்படிங்கிற சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். ஐ வில் டூ ஆர் டை. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஐ வில் டூ பெட்டர் நெக்ஸ்ட் டைம். கண்டிப்பாக இது வந்து ப்ராமிஸ், அது உன்னுடைய வில்லிங்னஸ். சத்தியமாக நான் அடுத்த தடவை நான் பெட்டராக பண்ணுவேன். அப்போ அவர் சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வில்லுங்கிறது வில்லிங்னஸாக விருப்பமாக வருது. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஐ வில் டூ ஸோ மச் ஃபார் யூ. இது உன்னுடைய விருப்பம் தான். என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்த தடவை நிறைய செய்வேன். ஸோ மச் நிறையா. என்ன சார் நிறையா செய்வேன் அப்படின்னா என்ன செய்வீங்க நிறையா? அது உன்னுடைய விருப்பம். நல்லது செஞ்சாலும் அது உன்னுடைய விருப்பம் தான். கெட்டது செஞ்சாலும் அது உன்னுடைய விருப்பம் தான். பணத்தை வாரி வாரி கொடுத்தாலும் அது உன்னுடைய விருப்பம் தான். இல்லை உனக்கு நிறைய வச்சு செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அப்படி செஞ்சாலும் அது உன்னுடைய விருப்பம் தான். ஸோ இந்த விருப்பம் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணால் இந்த இடத்துல வந்து வில்லிங்னஸ்ஸாக வில் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம அந்த இடத்துல வில் யூஸ் பண்ணுறோம். ஐ வில் டூ ஸோ மச், நான் உனக்கு நிறைய செய்வேன். அப்போ அது உன்னுடைய வில்லிங்னஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லுடைய ஃபங்க்ஷன் வந்து இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபுட் நோட். டு எக்ஸ்பிரஸ் த ஃபியூச்சர் ஆக்ஷன். எதிர்கால செயலை சொல்லுவதற்காக தீர்மானிப்பதற்காக நாம் யூஸ் பண்ணோம்னா அது இந்த இடத்துல வில் யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு பாருங்கள் கொஸ்டின். டியூரிங் ஸ்ப்ரிங், வசந்த காலகட்டத்தில் ஃப்ளார்ஸ் டேஷ் பிளாசம். அப்போ ஃப்ளார்ஸ் வில் பிளாசம், மலர்கள் மலரும். பிளாசம்னா அதாவது பூக்கள் பூக்கிறது, அதாவது மலர்கிறது. அப்போ வசந்த காலத்தில் மலர்கள் மலரும். அதுக்கடுத்து அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆக்ஷன். இது இங்கே எங்கே சார் விருப்பம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து விருப்பம் அப்படின்னு விருப்பமாக எடுத்துக்கலாம், ஃப்ளவரோடைய விருப்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் எக்ஸ்பிரஸ் த ஃபியூச்சர் டெஃபினட் ஆக்ஷன். ஃபியூச்சர் டெஃபினட் அப்படின்னம்னா இந்த இடத்துல வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னா வில்லு. ஸோ ஃபியூச்சர் டெஃபினட் ஆக்ஷன், தட்ஸ் வாட் இஸ் கால்டு வில்லிங்னஸ்.
So we are using will here as future action as willingness. Whose willingness here? Flowers willingness. What will do flower? Flowers will blossom. கண்டிப்பா மலர்கள் மலரும். அதுக்கு அடுத்து செகண்ட் क्वेश्चन பாருங்க. The students will study when the examination approaches. Habitual futureல ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா will யூஸ் பண்ணிக்கிறது. Habitual future action. பொதுவாவே habitual future actionனா எதிர்காலத்துல பொதுவா அப்படிங்கற வார்த்தையில மீனிங்ல வரும். பொதுவாவே ஸ்டூடண்ட் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் நெருங்கி வருது அப்படின்னா தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் உளுந்தடிச்சு படிப்பாங்க. அப்ப the students will study, கண்டிப்பா அவங்க படிப்பாங்க. when the examination approaches. அப்ப future habitual action இருந்தாலும் will அப்படியே எடுத்துக்கலாம். மேல சொன்ன ரூல்ஸ் பாக்கும்போது to express future action. என்ன ஃபியூச்சர், இப்போ எக்ஸாம் நடக்கல ஆனா பின்னாடி எக்ஸாம் வரப்போகுது. அப்ப என்ன பண்ண போறான் ஸ்டூடண்ட்ஸ் will study, கண்டிப்பா படிக்க போறான். அப்ப அந்த இடத்துல will வருது. அதுக்கு அடுத்து தேர்ட் क्वेश्चन, he does never keep quiet. அவங்க அமைதியாவே இருக்கவே மாட்டான், அவன் ஒரு பொழுதும் அமைதியாவே இருக்க மாட்டான். அப்ப ஃபியூச்சர் ஆக்ஷன், ஃபியூச்சர் இண்டிகேஷன் வருது. என்னது, இப்போ இல்ல பின்னாடி இருக்க மாட்டான். அப்ப he will never keep quiet, அவன் அமைதியாவே இருக்க மாட்டான். ஃபியூச்சரிட்டி தான் இண்டிகேட் பண்ணுது. அப்படி சொன்னாலும் சரி, இது வில்லிங்னஸா இருந்தாலும் சரி, அல்லது ஃபியூச்சர், இதுக்கு இன்னொரு நம்ம இந்த இடத்துல எழுதல, நீங்க எழுதிக்கங்க, ஃபியூச்சர் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படி எடுத்துக்கலாம். அப்ப he will never keep quiet, அவன் கண்டிப்பா அமைதியாவே இருக்க மாட்டான். அதுக்கு அடுத்து she dash take about boys only. she dash talk about boys only. அவ எப்ப பார்த்தாலும் யாரை பத்தி பேசிட்டு இருப்பா, அவ வந்து பாய்ஸ் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்பா. அப்ப will பேசுவா, பேசிட்டு இருப்பா இல்ல பேசுவா, யாரை பத்தி பேசுவா எப்பவுமே, she will talk about boys only, அவ பசங்களை பத்தி மட்டுமே அவ பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கு அடுத்து வில்லோட ஃபங்க்ஷன் கவனிங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் நம்பர் 5 மேலே போட்டிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கவனிங்க, வில்லோட ஃபங்க்ஷன் எடுத்து will you open the door. இது மனதின் விருப்பமாகவும் எடுத்துக்கலாம், அல்லது ஃபியூச்சரிட்டி, நீ இன்னும் திறக்கல இனிமேல் திறப்பையா டோரை, அப்படி ஃபியூச்சரிட்டியாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஐ வில் டூ பெட்டர் நெக்ஸ்ட் டைம், இப்போ இல்லை அடுத்த தடவை. அப்போ அது ஃபியூச்சரிட்டி, எதிர்காலத்தை தான் மீன் பண்ணுது. அது இல்லாமல் ஐ வந்துடுச்சு. அது இல்லாமல் வில்லிங்னஸ், நான் கண்டிப்பாக என்னோட விருப்பம் என்ன, நெக்ஸ்ட் டைம் நான் பெட்டராக பண்ணுவேன், இதுதான் என்னோட வில்லிங்னஸ். அப்போ அந்த இடத்துல வில்லு. ஏன் வந்து செல் யூஸ் பண்ணக்கூடாது சார், நீங்கள் தான் சார் சொன்னீங்க இப்போ செல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஐ செல் டூ பெட்டர் நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். அதனால தான் அதை நம்ம என்ன சொல்லிட்டோம், எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் மூடுன்னு சொல்லிட்டோம். அதனால தான் மாடல் வெர்புன்னு சொல்கிறோம். அப்போ செல் யூஸ் பண்ணாலும் கரெக்ட், வில் யூஸ் பண்ணாலும் கரெக்ட். அப்போ ஏன் சார் செல் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னோம்னா இது வில்லு. இல்லை சார் நான் விருப்பம்னு சொல்ல மாட்டேன், இது ஃபியூச்சரிட்டியை தான் நான் இண்டிகேட் பண்ணுவேன், நான் செல் யூஸ் பண்ணிக்கோன்னா டெஃபினெட்லி யூ கேன் யூஸ் செல், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உனக்கு ஒரு மார்க். அப்போ வில் ஆர் செல் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் என்னுடைய மனதோட விருப்பமாக நான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஐ வில், என்னுடைய மனதின் விருப்பமாக ஐ வில் டூ பெட்டர் நெக்ஸ்ட் டைம், நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுவேன், இது என்னுடைய விருப்பம், என்னுடைய வில்லிங்னஸ், அதனால் நான் வில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுடைய விருப்பம் எப்படி இருக்குதோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது விருப்பம் நினச்சிங்கன்னா வில் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அது ஃபியூச்சரிட்டின்னு நினச்சிங்கன்னா அது செல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஹீ டேஸ் கெட் தேட் டுமாரோ, டெஃபினட்டாக அவன் வந்துடுவான் நாளைக்கு. அப்போ ஹீ வில் கெட் தேட் டுமாரோ. அப்போ ஹீ செல் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹீ வில் தான். ஏன்னா இது வில்லிங்னஸ், நான் நினைக்கிறேன் அவன் கண்டிப்பாக நாளைக்கு அவன் வந்துடுவான். எக்ஸாம் மாடல் எப்படி கேட்பான் பாருங்கள், டேஸ் யூ கிவ் மீ யுவர் பென் ஃபார் சம்டைம்ஸ், உன்னுடைய விருப்பம். அப்போ நான் கேட்குறேன், எதிர்காலத்தில் தான் கேட்க போகிறேன், டேஸ் அப்படின்னா வில் யூ கிவ் மீ யுவர் பென் ஃபார் சம் டைம், கொஞ்ச நேரம் உன்னுடைய பேனாவை கடனாக கொடுக்க முடியுமா. அப்போ இந்த இடத்துல வில்லிங்னஸ். அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஐ டேஸ் நாட். இந்த இடத்துல செல் யூ கிவ்னு சொல்ல முடியாது, இது மனதின் விருப்பம் தான், உன்னுடைய விருப்பம் தான். அப்போ உனக்கு விருப்பம் இருக்குதா கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது வில்லு. அப்போ செல்னு சொல்லி போட்டோம்னா அந்த இடத்துல மீனிங் வராது. அப்போ எப்போவுமே வந்து மற்றது எல்லாமே ஒரு விஷயம் சொல்கிறோம்னா வில்லு அப்படின்னா மெயின் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆப்ஷனலாக இருக்கக்கூடிய வேர்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது எப்போவுமே ஆப்ஷனல் தான், இதுதான் மெயின். ஒரு சென்டென்ஸை பார்க்குறோம், பார்த்த உடனே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து மெயின். அப்போ அது வந்து மெயினாக தான் நம்ம வில்லை தான் யூஸ் பண்ணுறோம். ஐ டேஸ் நாட் சப்மிட் மை ரெக்கார்ட் நோட் ஆன் டைம், நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ ஐ வில் நாட் சப்மிட் மை ரெக்கார்ட் நோட் ஆன் டைம், நான் கண்டிப்பாக எனக்கு விருப்பம் இல்லை, நான் ரெக்கார்ட் நோட்டை நான் சரியான நேரத்துக்கு நான் சப்மிட் பண்ண மாட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வுட்டு. இந்த வுட்டோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வுட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் வில்லு அப்படி சொல்லலாம். வில்லுடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் வுட்டுன்னு நம்ம சொல்லுவோம். வில்லே ஃபியூச்சர் தான் சார், அப்புறம் எங்கே சார் வுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், அதனுடைய செகண்ட் ஃபார்ம் வில்லுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு.
நெக்ஸ்ட் வந்து வுட்டுங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா வில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரகண்டாக சொல்கிறது. யூ வில் கம், நீ வருவாய். யூ வுட் கம், நீ கண்டிப்பாக வந்தே தான் தீரணும் அப்படின்னு சொன்னோம்னா வில்லோட பொலைட் ஃபார்ம் தான் வுட்டு. ஸோ வுட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கிறேன். பொலைட் ஆல்டர்னேஷன், வில்லோட பொலைட் ஆல்டர்னேஷன் என்னது? வுட்டு. இங்கே பாருங்க கொடுத்துருக்கேன் பாருங்கள், பொலைட் ஆல்டர்னேஷன் ஆஃப் வில், தட் இஸ் வுட் அப்படிங்கிறோம். வில் யூ ப்ளீஸ் கிவ் மீ எ கப் ஆஃப் காபி அப்படின்னா அதில் வந்து ஒரு பொலைட் ஆல்டர்னேஷன் கிடையாது. கரெக்டு தான், நீ ஒரு கப் காப்பி கொடுப்பியா? அரகண்டா, வயலண்டா, அதிகாரத்தோட நீ கேட்கறது. ஒரு போலீஸ் தான் கேட்பான், வில் யூ இந்த ப்ளீஸ் எடுத்துருங்க, வில் யூ கிவ் மீ எ கப் ஆஃப் காஃபி, உன்னால் கொடுக்க முடியுமா? இது வந்து பொலைட் ஆல்டர்னேஷன் இல்லை. பட் எப்போ பாருங்க, ஆனால் வில் யூஸ் பண்ணால் தப்பு இல்லை. பட் பொலைட் ஆல்டர்னேஷனாக நீ நினச்சினா வில் எடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம்? வுட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வுட் யூ ப்ளீஸ் கிவ் மீ எ கப் ஆஃப் காஃபி, நீங்கள் ஒரு கப் காஃபி எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு வாஞ்சையாக கேட்குறோம் பார்த்தியா, கெஞ்சி கேட்கும்போது தான் அப்போ வில் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? வுட் யூஸ் பண்ணுறோம். அதுதான் இந்த பொலைட் ஆல்டர்னேஷன் ஆஃப் வில் அப்படிங்கிறோம். வுட் வந்து ஆக்சுவலி பொலைட் ஆல்டர்னேஷன். அப்போ டேஸ் யூ கைண்ட்லி ஸ்பீக் இன் இங்கிலீஷ், ஏன்னா ஒரு ஹிந்திக்காரன் வர்றான், நார்த் இந்தியாவில் தான் எங்களுக்கு தெரியல, நமக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது. இதுதான் பிரச்சனை தமிழ்நாட்டில். என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு தமிழ் 3 சொல்லினாவா 2 சொல்லினாவா, இரு போடுறதா இற்று போடுறதா, ஊவுக்கு உடன்பாடு ஊ போடுறதா, மெய்யெழுத்து ஊ போடுறதா, அல்லது உயிரெழுத்து ஊ போட்டு உடன்பாடு எழுதுறதா, இதெல்லாம் வந்து நான் கண் கூட கம்ம கிராஸ் பண்ணிட்டு வர்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து இதுதான் பிரச்சனை. தமிழ் தடுமாற்றம், இங்கிலீஷ் ரொம்ப கொடுமை, ஹிந்தி 0 ஒன்றும் தெரியாது. ஆக மொத்தம் தமிழன் தமிழ்நாட்டில் தமிழும் தெரியறதில்ல, இங்கிலீஷும் தெரியறதில்ல. தெரியாதவனுக்கு சொல்கிறேன் கண்ணு. அப்புறம் நீங்கள் வந்து என்ன சார் வந்து இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லுவீங்க. தெரியாதவனுக்கு தமிழ்நாட்டில் தமிழும் தெரியறதில்ல, தெரியாதவனுக்கு இங்கிலீஷும் அரைக்குறை, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி அவனுக்கு சுத்தமாக தெரியாது. அப்போ ஒரு ஹிந்திக்காரன் ஒரு மேனேஜர் வந்து கேட்குறார், என்ன சொல்லி பேசுவார்? நம்மக்கிட்ட பொலைட்டாக பேசுவார். எப்படி பேசுவார்? வுட் யூ கைண்ட்லி ஸ்பீக் இன் இங்கிலீஷ் சார், சார் நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேச முடியுமா, இப்படி தான் கேட்பார். ஏன்னா நமக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது. ஸோ 2 பேரும் காமனான மொழி இங்கிலீஷ், அப்படியாவது பேசுவோமே அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அது வுட்டோட ஃபங்க்ஷன். அப்போ வுட் யூ கைண்ட்லி அப்படின்னா வுட்டோட பொலைட் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டோட ஃபங்க்ஷன் டு ரிவீல் பொலைட் எக்ஸ்பிரஷன். பொலைட்டான எக்ஸ்பிரஷன், பொலைட் ஆல்டர்னேஷனால ஒன்று தான், பொலைட் எக்ஸ்பிரஷனால ஒன்று தான், அதான் விஸ். அப்புறம் எங்கேயாவது சென்டென்ஸில் விஸ்ங்கிற வேர்டு வந்துருச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வுட் யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ டேஸ் யூ வுட் டெல் த ட்ரூத், ஐ விஷ் யூ டேஸ் டெல் த ட்ரூத்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ எழுதிக்காங்க இன்னொரு டைம், ஐ விஷ் யூ டேஸ் டெல் த ட்ரூத். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்? விஷ் அப்படின்னா விருப்பம், விருப்பம்னு வந்துட்டாவே பொலைட் ஆல்டர்னேட்டிவா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிடணும்? விஸ்ங்கிற வேர்டு வந்துச்சுன்னா வுட் யூஸ் பண்ணிக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, ஐ விஷ் இட் டேஸ் ஸ்டாப் ரெய்னிங். நான் ஆசைப்படுறேன் என்ன ஆகணும்? மழை நின்று போகணும். அப்போ அது உன்னுடைய விருப்பம், விஸ். அப்போ விஸ் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன யூஸ் பண்ணுறோம்? நம்ம வுட் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வுட் யூ லைக் வாட்ச் மூவி? நீங்கள் வந்து பொலைட்டாக கேட்குறீங்க, உங்களுக்கு மூவி பார்க்குறது தான் உங்களுடைய விருப்பமா? அப்போ லைக் அப்படின்னாலும் வுட்டு, விஸ்னாலும் வுட்டு. லைக்கு விஸ் 2 இது வந்தாலும் சென்டென்ஸில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வுட் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் வுட்டோடைய ஃபங்க்ஷன். அடுத்த வீடியோவில் வுட்டோடைய ஃபங்க்ஷன் என்னங்கிறது நான் விரிவாக சொல்கிறேன். வுட்டு வந்து செகண்ட் டைப் கண்டிஷனல் கிளாஸ்லையும் யூஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ பாருங்கள், ஒரு சென்டென்ஸில் ரேதர் யூஸ் பண்ணிட்டோம், ரேதருங்கிற வேர்டு வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக கண்ணை மூடிட்டு வுட் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசனில் நம்ம யூஸ் பண்ணுவோம் வுட் ரேதர். அந்த வுட் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக ரேதர்னு சொல்லுவோம். அப்போ ரேதர் வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வுட்டுங்கிற கான்செப்ட்டுக்கு போயிடணும். அப்போ ரேதர் இருந்துச்சுன்னா வுட்டு. ஹீ டேஸ் ரேதர் கோ ஹோம் தென் ரோம் அரவுண்டு. கண்டிப்பாக அவன் வந்து ஊரை சுற்றுறதுக்கு விட அவன் எங்கே போனால் நல்லாயிருக்கும்? வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும். அப்போ ஹீ வுட் ரேதர் கோ ஹோம், அவன் வீட்டுக்கு தான் போகணும். அதுக்கடுத்து சூனர் வந்தாலும் வுட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். சூனர் வந்துருச்சு, த மேன் டேஸ் சூனர் டை தென் பி கால்டு மர்டர். அவன் மர்டர்னு சொல்லி அவனை கூப்பிட விட அவனுக்கு பேசாமல் செத்து போயிடலாம். அப்போ என்ன யூஸ் பண்ணுறான்? சூனர் வந்துருச்சுன்னா
வுட்டு. அப்போ த மேன் வுட் சூனர், வுட் ரேதர், இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த வுட்டோட ஃபங்க்ஷன் நிறையா சொல்கிறேன். அதுக்கடுத்து அடுத்தடுத்து இந்த மாடல்ஸ் வந்து கரெக்டாக 1 by 1 முடிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கடுத்து செமி மாடல்ஸ் வருவோம். அந்த அடுத்த இதில் வந்து வுட்டோட ஃபங்க்ஷன் நல்லா தெளிவாக சொல்லி விளக்கமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.